பேரன்பு வணக்கம். அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் சொல்லுவாங்க. முடிச்சுட்டு வந்து நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகாலையில் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் வடச்சட்டி கிடையாது, டவ்வி அப்படின்னுவோம். அந்த டவ்வின்ற ஒரு பரந்த வடச்சட்டியில் எண்ணெய் நிறைய ஊற்றி அழகான எள் வெல்லம் எல்லாம் போட்டு சுவையான சூடான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. அப்பம் மேக்ஸிமம் கருக விடாமல் அப்படியே பரட்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பம் ரெடி முருகா அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே கேட்பாங்க, அப்போ ரெடி ஆகிடுச்சா அப்படின்னாங்க. இதுதான் நம்முடைய சித்தூருக்கு உணவளிக்கும் இன்பம் உணவகத்தில் முதல் ப்ராடக்ட் அப்பம் தான். அப்பம் அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இதுகள்லையுமே அப்பத்தை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. மத கோட்பாடுகளில் கூட கிறிஸ்துவத்தில் கூட சொல்லுவாங்க தெய்வீக அப்பம் அப்படின்வாங்க. இதுதான் அப்பம். அப்பம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எள் ஏலம் சுக்கு வெல்லம் எல்லாம் போட்டு சிறப்பான அப்பம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஒரு 7 மணிக்குள்ளேயே அப்பம் எல்லாமே வச்சுருவோம். அதுக்கு மேலே போட மாட்டோம். எல்லாம் விலைவாசிலாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒரு அப்பம் 5 ரூபாய்க்கு தர்றோம். இதெல்லாம் யாருமே அப்பம் போடுறது நிறையா நேரம் வேகணும், எரிபொருள் செலவு இருக்குது. அதனால் சில கடைகளில் மட்டும்தான் அப்பம் போடுறாங்க. நாங்கள் விடாமல் தொடர்ந்து ஒரு 12 ஆண்டுகளாக அங்கே அப்பம் போட்டுருக்கலாம். அப்பம் சாப்பிட வாங்க. நன்றி. அப்பம் ரெடி முருகா. நன்றி.